மாமியார நீ மட்டும் எப்படி கைக்குள்ள வச்சு வச்சிருக்க? சின்ன பொண்ணு உன் பின்னால உன் மாமியார். சிம்ரன், எனக்கு என் மாமியாரே கிடையாது. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இவளுக்கு. நான் மாமியார் கிடையாது இவளுக்கு. சிம்ரன், எங்க அம்மா மாதிரி என் மாமியாரு. அடடடா, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். என் மாமியாரு என்ன ஒரு வேலையும் செய்ய விடாத பாத்துக்கியா. இப்ப கூட மீனை வாங்கி வச்சிருக்கேன். என் மாமியார் தான் வெட்டி கழுவி வறுத்து தரும். நான் சூடா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்கா. நீ கொடுத்து வச்சவ. எவ்வளவு மீன் இருக்கு இதுல? பாதியை வறுத்துட்டு பாதியை குழம்பு வைக்குமான்னு மருமோட்ட கேப்போம். அந்த சிம்ரன் கிட்ட மருமோ என்னத்தையே சொல்லுதாளே. சின்ன பொண்ணு உன் மாமியார் ஓடிட்டு. அது எங்க தெரியுமா ஓடி இருக்கும்? நேரா போய் அடுக்காலையில மீனை வெட்டி நல்லா வறுத்து சூப்பரா காரம் சாரமா இப்ப கொண்டு வரும் பாரு. நீனும் சூடா தின்னுட்டு போ. இப்படிதான் சிம்ரன் எங்க மாமியாரு காது கேட்க புகழ்ந்து பேசி அது கைக்குள்ள வச்சுக்கிடுவேன். பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருக்காளோ? என்னதே மீனங்க?